Hey armies, this is my big BTS. ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் பர்த்டே பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ணலை அப்படின்னாலும் எப்போவுமே நார்மலாக என்ன பண்ணுவாங்க, கேக் வெட்டுவாங்க, வெளியே எங்கன்னா போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்த பர்த்டேவை நமக்காக ஒரு பர்சன் விஷ் பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயம் தான். அதுவும் எனக்காக வீடியோலாம் அப்லோட் பண்ணி போஸ்ட்லாம் போட்டதெல்லாம் நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே துள்ளி குதிக்கணும் போல இருக்குது. அதே மாதிரி ஒரு எமோஷ்னலாகவும் இருந்துச்சு. ஏன்னா தெரிஞ்சவங்களே தெரிஞ்சு விஷ் பண்ணாமல் நிறைய பேர் இருக்காங்க. அதையுமே நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஒரு தெரியாதவங்களுக்காக அதுவும் உண்மையாக விஷ் பண்ணும்போது அது நான் பெரிய விஷயமா தானே எடுத்துக்க முடியும். ஒரு மீன்ஸ் உங்களுக்கு இது ரொம்ப சின்ன விஷயமா தெரியலாம், விஷ் தானே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலாம். பட் என்னை பொறுத்த வரைக்குமே இதெல்லாம் எனக்கு நடந்ததே கிடையாது. இது புதுசாக நடக்கும்போது நான் ரொம்ப லக்கி இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய விஷயத்தில் நம்ம அன்லக்கி அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். பட் ஒரு சில விஷயங்களில் லக்கி அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சொல்லும் போதே தெரியுது நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த பர்த்டே அந்த நாளில் எனக்கு என்ன ஒரு ஹாப்பி இருந்துச்சோ இல்லையோ, உங்களுடைய விஷயம் எனக்கு அந்த நாளில் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். நல்லா இருந்துச்சு. ஒரு விஷயம் பார்க்கும்போது பர்த்டே விஷா எனக்கா ஓ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த தேங்க்யூக்கே ஷார்ட் ஃபார்ம்லாம் இருக்கும், அதெல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் அதை யூஸ் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை. ஒரு தேங்க்யூ சொல்கிறோம் அப்படின்னா அது கூட ஃபுல் ஃபார்மில் சொல்லலாம். எப்படி நம்ம உண்மையாக சொல்கிறோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தேங்க்யூ சொல்லி எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சுப்பா. அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதனால தான் நான் ஃபுல்லாகவே அந்த தேங்க்யூ அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேங்க்யூ, குட் மார்னிங் அந்த மாதிரி சொல்லும்போது ஷார்ட் ஃபார்ம்லாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். அது என்னுடைய ஹேபிட், அது அப்படி தான். சரி, ஓகே, இப்போ நம்ம கண்டென்ட் உள்ள போயிடலாம். ஸோ இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யாரை பற்றியும் பார்க்க போகிறது கிடையாது. எனக்கு நடந்த இன்சிடென்ட் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு 2 டேஸுக்கு முன்னாடி ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போயிருந்தேன்னா, அங்கே அவங்களோட நெய்பர் வீட்டில் ஒரு இன்சிடென்ட் வந்துச்சு. எனக்கு நடந்த மாதிரியே இருக்கேன்ற மாதிரி ஒரு ஃபீலிங். அதான் உங்களுக்கும் நடந்திருக்கான்ட்டு இங்கே ஷேர் பண்ண வந்துட்டேன். சரி, ஓகே, வளவலன்னு பேசாமல் ஸ்டோரிக்குள்ளே போவோம். ஒரு பொண்ணு நிறைய குட்டி குட்டி பசங்களாம் விளையாண்டு இருந்துச்சுங்க. அந்த மாதிரி பேசிட்டு விளையாடிட்டு இருக்கும்போது அதில் ஒரு பொண்ணு மட்டும் பிடிஎஸ் ஆர்மி போல். பக்கத்தில் இருக்கிற பசங்களாம் யாருன்னு தெரியல. பட் அந்த பொண்ணு வந்து தனியாக மாட்டிகிட்ருக்கு, பிடிஎஸ் ஆர்மின்னு சொல்லிட்டு செம்மையாக கலாய்ச்சிட்டு இருக்குங்க. எனக்கு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு. அந்த பொண்ணை பார்க்கும்போது என்ன பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அவ்வளோ சேடாகிடுச்சு. அந்த பொண்ணை வச்சு பங்கமாக கலாய்ச்சிட்டு இருக்குங்க. அந்த பொண்ணை கலாய்க்குதுங்களோ இல்லையோ, நம்மளோட பிடிஎஸ் மெம்பர்ஸை பங்கமாக கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, கோவம் வரல. என்னதான் இருந்தாலும் ஏன் எனக்கு கோவம் வரல அப்படின்னா, இது எல்லாமே பழகிடுச்சு. இவ்வளோ கெட்ட வார்த்தைங்களாம் வச்சு பேசியிருக்காங்க. அந்த டைம்லாம் ஒரு சில இடத்துல நம்ம ரியாக்ட் பண்ணியிருப்போம், ஒரு சில இடத்துல நான் ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். அதே மாதிரி தான் இது பார்க்கும்போது சிரிப்பு தான் வந்துச்சு. அந்த பொண்ணை பார்க்கும்போது லைட்டாக பாவமாக இருந்துச்சு, லைட்டாக சிரிப்பு வந்துச்சு. சரி, ஓகேன்னு விட்டுட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கா ஆர்மிஸ்? தனியாக மாட்டிட்டு இந்த மாதிரி பிடிஎஸ்ஸை கலாய்ச்சி என்ன பேசுறதுனே தெரியாமல் முழிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த மாதிரி நிறைய முறை நடந்திருக்கு. பட் நான் அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சராங்கே ஆர்மி.